ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், பல பேருக்கு எதேதோ விஷயங்களெல்லாம் எனக்கு அது நடந்திருக்கு, எனக்கு இது நடந்திருக்கு, அதிசயம் நடந்திருக்கு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நான் அதான் யோசித்து பார்ப்பேன், நம்ம வாழ்க்கையிலலாம் ஏதாவது அதிசயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசித்து பார்ப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து உங்ககிட்டேயும் நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாங்கள் வந்து அப்படி சாமி கும்பிடுறோம், இப்படி சாமி கும்பிடுறோம், அதெல்லாம் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணுவோம், வரலட்சுமி கும்பிடுறோம், அம்மா பௌர்ணமி கும்பிடுறோம், ஒவ்வொரு ஆடி அமாவாசை, வர ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் அப்படி கும்பிடுறோம், இப்படி கும்பிடுறோம், கடவுளுக்காகவே ஒரு நாளே செலவு பண்ணி கும்பிடுறோம் அப்படின்னெல்லாம் ஒரு அம்மா கூட எனக்கு கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, தூய்மையாக கடவுளை கும்பிடணுமா அப்படின்னு. அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, ஓகேங்களா? தூய்மையாக கடவுளை கும்பிடணுமா, இல்லை நிறைய நேரம் கடவுளுக்கு செலவு பண்ணி கும்பிடணுமா, நிறையா ஸ்லோகங்கள்லாம் சொல்லி கும்பிடணுமா, அப்புறம் அந்த ஒவ்வொருத்தங்க பார்த்தீங்கன்னா அப்படி அந்த புக்கை வச்சுக்கிட்டு எம் 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 போற்றி 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 அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே நான் செஞ்சதில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? கையெடுத்து கும்பிட்டு போய் வேலை பார்க்குறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கேன், வசதியாக இருக்கேன்னு நான் சொல்கிறேன், நிம்மதியாக இருக்கேன், ஓகேங்களா? அந்த மாதிரி எனக்கு கடவுள் கொடுத்துருக்கார். அதே போல் எனக்கு ஒரு விஷயத்த கடவுள் செஞ்சார், இது எனக்கு அதிசயம்தான். அது தெரியாமையே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க, எனக்கு வந்து வளையல் மாலை வந்துச்சு, எனக்கு இந்த பூ கிடச்சிது, அந்த பூ கிடச்சிது. எனக்கு வந்து கடவுளே கிடைச்சார், ஓகேங்களா? அந்த கடவுளே கிடைச்சார் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னும், ஒரு பூஜா ரூம் டூர் பண்ணலாம் அப்படின்னு, அப்போ தான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியுன்றதுக்காக அந்த விஷயங்களை உங்ககிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். என் சாமி ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 5 கடவுள்கள், வெங்கடாச்சலபதி, லக்ஷ்மி அம்மா, விநாயகர், சரஸ்வதி அம்மா, முருகர், இந்த படம் என்கிட்ட இருக்குது. அதே போல் மேலே ஒரு படம் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி எல்லா 5 கடவுளும் இருக்கிற படம் இருக்குது. இந்த 5 கடவுள்கள் தவிர என்கிட்ட ஒரு விநாயகர், அதாவது 2 விநாயகர் இருக்காங்க, ஓகேங்களா? இப்படி பாருங்கள், இங்கே ஒரு விநாயகர் இருக்காரா, இன்னொரு விநாயகர் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து அதுக்கு பக்கத்துலேயே ராதாகிருஷ்ணா இருக்கார் பாருங்க, ராதே கிருஷ்ணா. அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ராகவேந்தர், அதுக்கப்புறம் அங்கே ஆஞ்சநேயர். இது வந்து ஒரு சூப்பர் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ். இவரை பற்றி தான் உங்ககிட்ட நான் நிறைய சொல்ல போகிறேன், நல்லா பார்த்துக்கோங்க அவரை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அம்மன், மீனாட்சி அம்மன் கிளியோட இருக்காங்க, மீனாட்சி தாய், அப்படியே அந்த மதுரை தாயார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அம்மன், மாரியம்மன் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாரியம்மன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், சிவன், அதாவது லிங்க வடிவில் எனக்கு சிவன் இருக்கார். சிவன் இங்கே வந்து இவர் வந்து சிவனுடைய வாகனம், காலை வாகனம் இங்கே இருக்கார். இந்த பூஜா டூரில் ஒரு கதையே இருக்குது, உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. முதல்ல ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த விநாயகர் நீங்கள் உள்ளே பார்த்தீங்க இல்லையா, இந்த விநாயகர் வந்து என் பொண்ணு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல்லேருந்து ட்ரிப்பு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, கூர்க் எங்கேயோ. அங்கே போயிட்டு வர்றப்போ ஏதோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனப்போ இந்த விநாயகர் வாங்கிட்டு வந்தா. இந்த விநாயகர் வந்து இந்த பருப்புகள்லாம், எல்லா தானியங்களில் செஞ்ச விநாயகர், எல்லாமே பாசிப்பருப்பு, கொள்ளுப்பருப்பு, அந்த நெல், அது எல்லாமே இருக்கும் இந்த இதில், தானியம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா தானியங்களும் போட்டிருக்கோம் இந்த விநாயகரில். அப்போது இந்த விநாயகர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த விநாயகர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த கை உடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகருக்கு கை உடஞ்சிருக்கு. அப்புறம் அந்த தானியத்தில் ஒவ்வொன்றும் அப்படியே உதிர்ந்துருக்கும், அதனால் அந்த ஷேப் வந்து கொஞ்சம் கெட்ட மாதிரி இருக்கும். அப்போது இது உடஞ்ச சிலையை வீட்டில் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இவரை வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம அப்பா மாதிரி, நம்ம அண்ணன் மாதிரி, அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். அப்போது நம்ம அப்பாக்கோ அண்ணனுக்கோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம என்ன அவங்கள வெளியே அனுப்பிடுவோமா என்ன? இல்லைல்ல. அந்த மாதிரி நான் மனசில் நினைக்கிறனால இது உடஞ்சே போயிருந்தாலும் கொஞ்சம் பின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த இடத்துல இதாக இருக்குது.
பின்னம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் என் கூட தான் இருக்காரு. நான் டெய்லி அவர் கூட பூஜை பண்ணிட்டு அவர் கூட பேசிகிட்டே தான் இருக்கேன். அதனால் பின்னமாயிடுச்சு அப்படின்னலாம் வெளியே அனுப்ப முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எங்கள் சிலை, என் பொண்ணு வாங்கிட்டு வந்த சிலை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிலை இதுவும் என் பொண்ணு தான் வாங்கிட்டு வந்தா. இது வந்து அவள் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது அவளோட அலிபேடு போயிருந்தாங்க. காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. அவள் ஆர்கிடெக்ட், அதனால் நிறைய ட்ரிப்ஸ் போவாங்க. அப்படி அலிபேடு போனப்போ அங்கே வந்து இந்த சிலை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் இந்த சிலை, இது கூட 2 விளக்கு, அதே போல் இந்த நந்தி பகவான், இந்த நந்தி பகவானையும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தா. அப்படி இது வாங்கும்போது அவளுக்கு வந்து இந்த லிங்கம் நந்தி சேர்த்து வாங்கணும் அப்படின்லாம் அவளுக்கு தெரியாது. அவள் ஃப்ரெண்டு ஸ்ரதான்னு ஒரு பொண்ணு, அவங்க 2 பேரும் போய் இது பார்த்துருக்காங்க. பார்த்து பிடிச்சி போயிட்டு இது கூட 2 விளக்கு இருந்துச்சு. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, இந்த நந்தியும் ஒரு விளக்கும் எனக்கு, லிங்கமும் ஒரு விளக்கும் உனக்கு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு அங்கே விலை பேசி வாங்கியிருக்காங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் கட்டி கொடுக்கும்போது லிங்கமும் நந்தியும் ஒன்றா தானே கொடுப்பாங்க. அப்படி ஒரு இப்போ இதில் கட்டிட்டாரு, இன்னொன்றில் 2 விளக்கு கட்டிட்டாரு. விளக்கு அது 2 இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ பஸ்ஸில் வந்து எடுத்து வைக்கும்போது 2 பேரும் ஆளுக்கு ஒரு பார்சலாக வச்சுட்டாங்க. அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு லிங்கமும் ஒரு விளக்கும், ஒருத்தருக்கு நந்தியும் ஒரு விளக்கும் அப்படின்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பிரித்து பார்க்கும்போது எனக்கு இதில் பெட்டியிலேருந்து எடுக்கிறா, இது லிங்கம் வாங்கினோமான்னு சொல்லி கொடுத்தா. என்கிட்ட எடுத்து ஓப்பன் பண்ணுறேன், லிங்கமும் இந்த நந்தி பகவானோட சேர்ந்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? பயங்கர சந்தோஷமாக இருந்தது பார்த்ததும். அப்புறம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அப்போலேருந்து கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அவளுக்கு என்னென்னா, அவளுக்கு ஒரே கவலையாக போச்சு. ஆமாம், லிங்கமும் ஒரு விளக்கும் தான் நான் கேட்டேன், ஆனால் இவங்க இப்படி கட்டி கொடுத்துட்டாங்க, 2 விளக்குமே இப்போ ஸ்ரதாக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். பரவாயில்ல, இது 2 ஒன்றா தான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்போ தான் தோணுச்சு, இப்போது அந்த 2 விளக்கு நமக்கு வந்திருக்கலாம்ல. ஓகேங்களா? விளக்கு அப்படின்றது மகாலட்சுமி தான். நமக்கு விளக்கு வந்திருந்தாலும் அது மகாலட்சுமியே வந்த மாதிரி தான். லிங்கம் வந்தாலும் அது நமக்கு கடவுள் வந்த மாதிரி தான். அந்த பொண்ணுக்கும் மகாலட்சுமி தான் போயிருக்கு. ஆனாலும் விளக்கு வந்திருக்கலாம்ல. நான் வர்றேன்னு சொல்லி லிங்க ரூபமாக அவர் நம்ம வீட்டுக்கு நந்தியோட வாகனத்தோட வந்து உட்காந்துட்டார் இல்லைங்களா? அப்போது எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, லிங்கம் வந்து வீட்டில் வச்சுக்க கூடாது, அப்படி நீ வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நிறைய வேலை செய்யணும், அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணணும், உனக்கு டைம் இருக்காது பண்ணுறக்கு, அதனால் கோயிலில் கொண்டு போய் வச்சிரு அப்படின்னாங்க. முடியாது, நான் வீட்டில் தான் வச்சுக்குவேன். நான் என்ன பண்ணுறனோ, அவர் தானே விரும்பி வந்திருக்காரு இல்லை நம்ம வீட்டுக்கு, அப்போ நான் என்ன மாதிரி வச்சுக்கிறனோ அது மாதிரி அவர் இருப்பார், எனக்கு தெரியும். இல்லை உனக்கு கஷ்டம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்ததுலேருந்து நான் மேலே தான் வந்துட்டு இருக்கணும் தவிர ஒரு நாள் கூட ஐயோ கடவுளே எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு அவர் எதுவுமே எனக்கு பண்ணலை. அவர் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நான் நிம்மதியாக சந்தோஷமாக ஓரளவுக்கு பொருளாதாரத்துலேயும் ஓரளவுக்கு பரவாயில்லையாக தான் நான் இருந்துட்டுருக்கணும் தவிர எனக்கு எந்த வித பிரச்சனைகளும் இல்லை. ஓகேங்களா? இது உங்ககிட்ட சொல்லணும், அவர் வந்த கதை சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த லிங்கம், இந்த நந்தி, அந்த விநாயகர் பெருமான், இந்த 3 விஷயங்களும் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு வாங்கினது, அவள் மூலமாக வந்தது. அதே போல் இந்த படம் தான் எங்களுக்கு திருமணமாகி வேறு இதெல்லாம் வச்சுருப்போம். நம்ம சின்ன வயசில் பெருசாக நமக்குன்னு மாமியார் வீட்டில், அம்மா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மாமியார் வீட்டில் வந்து அங்கே என்ன இருக்கோ அதுக்கப்புறம் கும்பிட்டுட்டு இருந்தோம். நமக்குன்னு தனியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சாமி படம்லாம் வாங்கி வச்சு கும்பிடுவோம் இல்லைங்களா? அப்போ வந்து நான் அவங்க வாங்கினது தான் இந்த படம். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு படம் தான் எங்ககிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த விநாயகர் பெருமான் வந்தார். அதுக்கப்புறம் இங்கே லிங்க ரூபத்தில் கடவுளும் நந்தியும் வந்தாங்க. ஓகேங்களா? அது மட்டும்தான் இருந்தது எங்ககிட்ட. அப்போது நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அந்த வீட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புது வீடு கட்டி புண்ணியோஜனம் பண்ணிவிட்டு, அதுக்காக சாமி படம்லாம் வாங்கி வச்சு புண்ணியோஜனம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த வீட்டை எங்களுக்கு ரெண்ட்டுக்கு
கொடுத்துட்டு அந்த வீட்டில் நாங்கள் வீட்டுக்குள்ளே போகிறப்பவே இப்படி பூஜா ரூமில் இந்த படம், அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணராதை படம், அதுக்கப்புறம் அந்த விநாயகர் படம், அதே போல் இங்கே இந்த அம்மன் படம், இந்த மாரியம்மன் படம், இந்த 5 படமும் அவங்க வச்சு கும்பிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராகவேந்தர் படமும் அந்த ஆஞ்சநேயர் படம் ரெண்டுமே வந்து வெறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நான் போனப்போ அங்கே அது கீழே வந்து வேற ஏதோ விளம்பரம் இருக்கும். அங்கே வந்து அவங்க ஒருத்தங்களுக்கு கொடுத்தாரு, இது வச்சுக்கோங்கம்மா கையிலன்னு சொல்லி கொடுத்தது. நான் அப்போ கொண்டு வந்து இங்கே வச்சது. இன்னைக்கு வரைக்கும் டெய்லி பூ வச்சுட்ருக்கோம். எந்த ஒரு கசங்கள் கூட ஆகாமல் அப்படியே ஒரு வெறும் அட்டை தான் அது, ஆனால் அப்படியே இருக்காரு. நாங்களும் அதை பத்திரமா வச்சிட்ருக்கோம். நாங்கள் அந்த வீட்டுக்கு குடி போனப்போ அவங்க வீடு புண்ணியோஜனம் முடிச்சுட்டு எங்களுக்கு வீட்டு ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க. அடிக்கடி வரக்கூட மாட்டாங்க, ஓகேங்களா. எப்போவாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் வந்து இந்த கோயம்புத்தூர் வந்தாருன்னா வந்து பார்த்துட்டு போவார், மீட் பண்ணி நல்லா பேசிட்டு போவார். வந்தால் கூட வீட்டை சுற்றி பார்க்குறதோ அதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. வருவாங்க, உட்காருவாங்க, காஃபி கொடுத்தோம்னா குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி பேசிட்டு போவார். அவங்களுக்கு இவங்க சாமி படம் இங்கே இருக்குது அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. அவங்க வந்தப்போ கும்பிட்டதோ எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து அங்கே முன்னாடி நிறைய மரங்கள் இருக்கும். எல்லா மரத்துலேயுமே பூ வரும். அது அந்த மஞ்சள் பூ, அது கொன்றைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பூத்து எங்கள் வாசல் முழுக்க பூவாக தான் இருக்கும், ஓகேங்களா. அவ்வளோ பூ பொறிச்சு இதே மாதிரி தான் எப்போவுமே இந்த மாதிரியே தான் பூ வச்சு சாமி கும்பிடுவோம். நிறைய பூ வச்சு தான் சாமி கும்பிடுவோம். பூ வாங்கினதே கிடையாது. அதே மாலையாக கட்டி போட்டுக்கலாம், இல்லை அப்படியே உதிரியாக இந்த மாதிரி போட்டு கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அந்த வீட்டில் 7 வருஷம் இருந்தோம். 7 வருஷ காலமும் டெய்லி இதே மாதிரி பூ போட்டு மனசார எங்கள் படங்கள் போக இந்த படங்களுக்கும் நாங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ அவங்க எங்கள் கூடயே இருக்க மாதிரியே இருக்கும். அப்போது 7 வருஷம் முடிஞ்சு அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டை விற்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னார். அப்புறம் ஒரு 1.5 வருஷம் வெயிட் பண்ணாங்க. அவங்களுக்கு கரெக்டாக ரேட்டெல்லாம் படிஞ்சு வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு வீடு கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் நாங்கள் அந்த வீட்டில் இருந்துட்டு தான் 3 மாதம் வேறு வீடு பார்த்து போகணும் இல்லையா, டைம் கேட்டுட்டு தான் நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணோம். அந்த 3 மாதம் அங்கே இருந்தப்பவும் அவங்க வந்து ஒரு பாட்டுக்கு கொடுத்தாச்சுங்க, சைன் பணம் வாங்கிட்டேன்னா அவர் சொல்லிட்டாரு. இவங்களும் வந்து அம்மா இப்போ இந்த மாதத்துலேருந்து நாங்கள் வாடகை வாங்கிக்கிறோம், நீங்கள் 3 மாதத்தில் காலி பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்களும் கிறிஸ்டியன்ஸும் பேசிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். அவரும் வரல, இவங்களும் வரல, ஒன்றுமே இல்லை, நம்ம தான் காலி பண்ணி வரணும். அப்போ காலி பண்ணி வரும்போது இந்த படம் எதுவுமே எங்களுது கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. எடுத்துகிட்டு போகிறதா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தோம். வர்றவங்க கிறிஸ்டியன்ஸு, அவங்க பாட்டுக்கு அவங்க வச்சவங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க எதுவுமே அதை பற்றியே அவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் தான் முடிவு பண்ணோம், இல்லை இந்த 7 வருஷமாக நாங்களே தான் கும்பிட்டுட்ருக்கோம், நாங்களே தான் பூ போட்டு எல்லாம் நல்ல நாள் எல்லா நாளும் நாங்களே தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து நம்மளை சேர்ந்தவங்க தான், அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க, அப்போ நம்ம கூட தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. எல்லாருமே அம்மன், அந்த அம்மன், இவங்க 5 பேர், கிருஷ்ணராதை, விநாயகர் எல்லாருமே எங்கள் கூடயே வந்துட்டாங்க. எங்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ திருப்தியாக இருக்குது எனக்கு. கூட்டிகிட்டு வந்து ஜம்முன்னு வச்சு நல்லா பார்த்துட்ருக்கேன், ஓகேங்களா. என் கூடயே வந்துட்டாங்க, எனக்கு எல்லாமாவும் இருக்காங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அந்த மாதிரி இது எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த அதிசயம்தான். நான் எதையுமே தேடி, கடவுளை நம்ம தானே தேடி போகணும், எல்லாம் அப்படி தானே சொல்லுவாங்க. கடவுளே யாரும் ஏன்னு கேட்க யாரும் இல்லாமல் அவரை விட்டுட்டாங்க, நான் தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்போ கடவுளே என்னை தேடி வந்துட்டதா தானே அர்த்தம், என் கூடயே கடவுள் இருக்கிறதா தானே அர்த்தம். அப்போ கடவுளை என்னை தேடி வந்த இதை விட ஒரு அதிசயம் எப்படி நடக்கும், புரியுதுங்களா. அதனால் நமக்கு வேணும், நமக்கு கிடைக்கணும்னு விதி இருந்தால் அவரே நம்மளை தேடி வந்துடுவார், ஓகேங்களா. நம்ம அவரை தேடி போகணுங்கிற அவசியமே இல்லை. எப்போவுமே நம்ம கூடயே இருப்பார், என்ன வேணும்னாலும் நமக்கு செய்வார். அதுதான் கடவுள் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு கடவுளை நீங்கள் தேடி 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 கடவுளை நீங்கள் தேடி 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 ஓடாதீங்க. கடவுளே உங்ககிட்ட வந்துடுவார். நான் உங்க கூடயே இருக்கேன்னு சொல்லி நம்ம கூடயே வந்து இருப்பார்.
அந்த மாதிரி எனக்கு கிடைச்சவங்க தான் இவங்க எல்லாருமே. எவ்வளோ சக்தி வாய்ந்த அம்மன் உங்களுக்கு தெரியும்ல. மதுரை மீனாட்சி இந்த அம்மா என் கூட தான் இருக்காங்க, என் கூட வந்துட்டாங்க. அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவை அப்படியே படம் வாங்கி வச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அம்மா என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் நான் நல்லா வச்சுருக்கேன், நல்லா பார்த்துக்கிறேன், திருப்தியாக இருக்கேன். எனக்கு அம்மா என் கூட இருக்காங்க. அதே மாதிரி தான் இவங்களும் எல்லாரும் இருக்காங்க. கிருஷ்ணராதை இருக்காங்க, விநாயகர் இருக்கார், எல்லாரும் என் கூட இருக்காங்க. நான் திருப்தியாக இருக்கேன். அவங்க என்ன தேடி அவங்க வந்துட்டாங்க, என் கூடே இருக்காங்க. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வேணும், நமக்கு இது கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும். சரியா? நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. நீங்கள் நல்லவங்களா இருங்க. யாருக்கும் உங்கள் மனசாலையும் சரி, உங்கள் சொல்லாலையும் சரி, உங்கள் செயலாலையும் சரி, யாருக்கும் எந்தவித கஷ்டங்களையும் கொடுக்காம, யாரையும் நிந்திச்சுக்காம, யார் மேலேயும் எந்த ஒரு துவேஷமும் வச்சுக்காம, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருங்க. அந்த கடவுள் உங்ககிட்டயே அவர் உங்கள் கூடியே இருப்பார். ஓகேங்களா? ஓடி 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 நம்ம கடவுளை கும்பிட்டாதான் நம்மக்கிட்ட இருப்பார் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம என்ன இதோ நம்ம இருந்தாலே நம்மக்கிட்ட கடவுள் வந்துடுவார். அதுக்கு ப்ராக்டிக்கலாக கண்ணு முன்னாடி எனக்கு செஞ்சு காட்டிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேயா? நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் உன் கூட வர்றேன்னு சொல்லி வந்துட்டார். அந்த மாதிரி இவங்க எல்லாருமே என் கூட வந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நிம்மதியாக என்னை வச்சுருக்காங்க. சரிங்களா? அந்த நிம்மதி மட்டுமே எனக்கு போதும். இதை உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதோ ஒரு இடத்துல அவர் கண்டிப்பாக உங்கள் கூடயே நிற்பார். அதை நம்பி நீங்கள் உங்கள் கடமைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.